வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைரக்டா வந்து என்ன கேட்டிருக்காங்க, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். தமிழ்ல நிலைமை விதின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? லா ஆஃப் இனர்ஷியா தான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவோட இன்னொரு பேரு. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லணும்? ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருந்துச்சுன்னா ஓய்வு நிலையில தான் இருக்கும். இல்ல ஒரு பொருள் வந்து மோஷன் மூவிங்ல இருந்துச்சுன்னா மூவிங்ல தான் இருக்கும். அன்லெஸ் என்ன ஒரு அன்பேலன்ஸான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும். இதை சிம்பிளா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்? இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு சின்ன குழந்தை உங்களை வந்து தள்ளுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன நகருமா என்ன? சின்ன குழந்தையோட எடை, அதாவது உங்க தள்ளுற ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிட்டான உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன இந்த இடத்துல ஏன் இதை லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனர்ஷியா மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது, மாஸ் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு பொருள் இருக்கு, இப்ப நம்ம இருக்கணும், நம்மளோட நிறை எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா நிறை கொண்ட பொருள் நம்மளை தள்ளும் போதுதான் நம்ம மூவ் ஆவோம், இல்ல நம்ம அசைவோம். நம்மளை விட கம்மியா நிறை கொண்ட பொருள் நம்மளை தள்ளும் போது நம்மளால நகல மாட்டோம். அந்த நகலாம இருக்கும் பாத்தீங்களா ஒரே இடத்துல, அதான் என்ன சொல்லணும்? இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன் ரைட்டா? சரி, அடுத்து போயிடலாம். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க சயின்ஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சம் வந்து நாங்க அங்க வந்து கேப் விட்டுருக்கீங்க, இல்ல எங்க ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வந்து என்ன வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நான் கம்ப்ளீட் வந்து சயின்ஸுக்கான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட சேனல்ல வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு. நீங்க என்டிபிசி அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜிஎஸ்ல 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா, ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுலயே அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். நான் சும்மாலாம் சொல்லல, ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் இதை நான் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நான் ஒரு கோர்ஸாவே வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து நீங்க 59 பே பண்ணணும். அதாவது 30 டேஸ். நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னில இருந்து 30 டேஸ் வந்து கணக்கு இருக்கும். ஒரு சிம்பிள் வேல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்பரா ஒரு சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.